மகாவிஷ்ணு பிரம்மச்சாரி வடிவத்தில் இருந்தார். அவர் சொன்னார், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, அதனால எங்க வீட்டுக்கு வளர்க்கிறேன்னாரு. முட்டா பயலேன்னா மரத்தை தலைகீழ நட்டு எண்ணெயை பொங்க பொங்க காய்ச்சி வேர்ல ஊத்தறிய அந்த மரம் உருப்பிடுமா வளருமான்னு கேட்டான். அதுக்கு அவனை பார்த்தா, உன்னை விட நான் ஒன்றும் பெரிய முட்டாள் இல்லைன்னா. இன்னொருத்தரா இருந்தா அவனுக்கு கோபம் வரும். பகவான்கிறதுனால அவன், நான் என்ன முட்டாள்தனம் பண்ணேன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னா. நீ தசகிரீவன் தானே. அப்ப தசகிரீவன் தான் அவனுக்கு. ஆமா, நீ எங்கேருந்து வர? கைலாசத்துல இருந்து வர. என்ன பண்ணிட்டு வர? தவம் பண்ணி சிவபெருமான்ட்ட வரம் வாங்கி வர. என்ன வரம் வாங்கின்னு வந்த? இந்த பெண்ணை வாங்கின்னு வந்தேன், இவளோட வாழறதுக்கு 3.5 கோடி வயசு வாங்கின்னு வந்தேன். இதை விட ஒரு முட்டாள்தனமா நான் பண்ணினதுன்னா. இதுல என்ன முட்டாள்தனம் இருக்குன்னு அவன் கேட்டான். முதல்ல இந்த பெண்ணை வாங்கினதே முட்டாள்தனம். ஏன்னா இது இன்னொருத்தனோட மனைவி. ஒரு எச்சலை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நீ கேட்டிருந்தேன்னா பகவானே ஃப்ரெஷ்ஷா புத்தம் புதுசா ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்ணி கொடுத்துருப்பார். இதே ஈக்குவலா அல்லது இதை விட அழகாகவே ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்ணி கொடுத்துருப்பார். முதல்ல ஃபர்ஸ்ட் தப்பு அது. ரெண்டாவது தப்பு, அவளோட வாழறதுக்கு 3.5 கோடி. 4 கோடி கேடு, இல்ல 3 கோடி சரி. அது என்ன 3.5 கோடி கணக்கு? உங்க அப்பா தாத்தா அத்தை சொத்து ஏதாவது குறைஞ்சு போயிடுமா? மனசுனால பூஜை பண்றதுல அழுக வாழைப்பழம் என்ன நைவேத்தியம்? அது மாதிரி கேட்கற பெருசா கேட்க கூடாதா? 4 கேளு, முழுமையா கேட்க கூடாதா? 3 கேளு, அது என்ன 1/2 கோடி அப்படின்னா. சில பேர் சொன்னா சில பேர் மனசுல பக்குவமா போடும். அந்த சொல்ற டெக்னிக் அது. இந்த குழந்தைகளை கூப்பிட்டு நீங்க கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காது. நம்ம வீட்டுல குழந்தைகள் பாருங்க, கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காது. அதே குழந்தைய கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துட்டா, முத நாள் வந்த உடனே இன்னைக்கு டீச்சர் நாளைக்கு 1 ரூபா எடுத்துன்னு வர சொன்னார், டீச்சர் 1 ரூபா எடுத்துன்னு வர சொன்னார், 1 ரூபா எடுத்துன்னு வர சொன்னார்னு கரெக்டா சொல்லும். திரும்பி அதையே சொல்லிட்டு இருக்கு. எதுக்குடானா, நாளைக்கு ஏதோ கோடி, ஏதோ ஃபங்க்ஷன், அது கொண்டு வர சொன்னா, ஏதோ ஒரு சாமான் கொண்டு வர சொன்னாருங்க. நாம சொன்னா அது மனசுல படிய வைக்க முடியாது. அது எப்படி அதுதானே அந்த டெக்னிக் தானே விளம்பரங்கள் எல்லாமே. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல பொய்ய உண்மையா பண்றாம தெரியல. 100% பொய்ன்னு தெரியும் நமக்கு. இந்த சோப்பை தேய்ச்சிருந்தா உங்க உடம்பு வெள்ளை வெளியேன்னு ஆயிடுங்க. எப்படி எனக்கு புரியவே இல்லை. பர்த்துல வர விஷயம் இது. அழுக்கு போகும்னு சொல்லி நியாயம் எழுப்பா எப்படி ஆகும்? எத்தனை பேர் நம்பராத? அதனால இதெல்லாம் பக்குவமா சொல்றது. 5 வருஷத்துக்கு இவ்வளவு தூரம் பேச வேண்டாம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாமே அப்படியே கண்ணை கட்டி விட்டா மாதிரினா ஓட்டு போடுறோம். நம்பி பொய்ய நம்பி அப்படியே ஓட்டு போடுறது. முதல்ல 5 வருஷம் என்ன நடந்தது, இந்த அடுத்த 5 வருஷம் என்ன நடக்கும், இந்த பொய்க்கும் உண்மைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, எவன் சொன்னதை எதை செஞ்சா, கொஞ்சமாவது யோஜனை பண்ணியிருந்தா, அறிவு இருந்தா போடுவோமா நம்ம? ஜனங்கள் அப்படிதான். அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் மாட்டுக்கும் மனிதனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு புள்ள காமிச்சா மாடு சாப்பிட்றது, கம்ப காமிச்சா அண்ணண்ட போறது. புல்லு தீவி உணவுன்னு அதுக்கு தெரியும், கம்பால அடிப்பான்னு தெரியும். அது தெரிஞ்சா போறாது. புல்ல கொடுத்துட்டு கம்பால அடிச்சுட்டு திருப்பி புல்ல கொடுத்தாலும் வந்துடும் அந்த மாடு. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது புல்லு கம்புங்கிற விஷயம்தான். நமக்கு அப்படி கிடையாது. நாமும் நமக்கு ஒருத்தர் ஒரு உபகாரம் பண்ணி ஒரு இடைஞ்சல் பண்ணா திரும்பி உதவி செய்யும் போது நாம அந்த உதவி ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே இவன் இடைஞ்சல் பண்ணியிருக்கானேன்னு நாம நினைக்கிறோம். அந்த அறிவு இருந்தாதான் அதுக்கு பகுத்தறிவுன்னு பேர். அது தெரியாம நீங்க திரும்பி ஓட்டு போட்டா பகுத்தறிவு இல்லை. இந்த மாடு நம்மளும் ஒண்ணுதான். திரும்பி போனா சிவபெருமான்ட்ட இந்த பெண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேற புதுசா ஒரு பெண்ணை கொடுக்கணும்னா, அப்பதான் மயனை கூப்பிட்டு மண்டோதரியை சிருஷ்டி பண்ணி கொடுக்க சொல்றார். மண்டோதரி எப்படி இருப்பான்னா, ராமாயணத்துல சொல்லும் போது கௌரியும் கனகவரநாங்கிங்கிறார் வால்மீகி. அவளை பார்த்த உடனேவே ஆஞ்சநேய சுவாமி இவள் பார்வதியோன்னா, பார்வதி மாதிரி இருப்பாள் பாக்குறது. மூணு கோடி கேளு அல்லது 4 கோடி கேளுன்னு சொல்லியிருந்தாரா? அது என்ன அரை அரை அரைன்னாரா? அவனுக்கு 3 மறந்து போச்சு, 4 மறந்து போச்சு, அரைதான் ஞாபகம் இருந்தது. சிவபெருமானை பார்த்து எனக்கு 1/2 கோடி வயசு வேணும்னு. இது பெருமாள் பண்ண நமக்கு உதவி. ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த உதவி பண்ணலன்னா
முதல்ல கேட்டாப்பால அவன் 3.5 கோடி வயசோட இருந்தான்னா இன்னைக்கு இருப்பான் ராவணன். இன்னைக்கு இருப்பான். அவன் ஒரு மூலையில, அவன் ஒரு கலர்ல ஒரு கொடியை பறக்க விட்டுருக்க, நம்ம பிராணனை வாங்கிட்டு இருப்பான். இன்னைக்கும் உயிரோட இருப்பான். அவன் அப்பயே ஒழிச்சு விட்டார் 50 லட்சத்தோட முடியட்டம்னு அப்படின்னு. அவனுக்கு உதவி பண்ணினது வாகீசர் தான். இல்லைன்னா அவன் மாட்டுக்கு அழுதும் பேசாம இருக்க போறான். அதனால அதுக்காக எல்லாரையும் அழ விட்டானா ராவணன். அதற்காக வயத்து வலியோட துடிக்கிற மாதிரி ஒரு ஜென்மா வாகீசருக்கு ஏற்படுறது. இப்போ ஒரு கேள்வி வந்தது, அவர் நல்லது தானே பண்ணினார் அப்படின்னு. அதுக்குதான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், பாத்திரம் அறிந்து பிச்சை. அம்மா தாயின்னு ஒருத்தன் கேட்கறான், 4 நாள் ஆச்சு சாப்பிட்டுங்கிறான். நீ நிஜமாவே சாப்பிடலையா? வா உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லுங்க. வேண்டாம், 5 ரூபா 10 ரூபா பணம் கொடுமா. பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை வச்சுன்னு போய், அந்த காலத்துல என்ன சிகரெட்டு பீடின்னு சொல்லணும், இப்பதான் எல்லாம் கிடைக்கிறது. ஒன்னு அவன் லாகிரி வஸ்து உபயோகப்படுத்தினான்னா அவனுக்கு 5 ரூபா பணம் போட்ட புண்ணியமா இந்த போதை அவன் பயன்படுத்துற பாவத்துல நமக்கு பங்கம். இது ஒரு கேள்வி. சில பேர் என்ன சொல்லுவார்கள், அதனாலதான் சாமி நான் 5 ரூபா கூட யாருக்கும் கொடுக்கறதே இல்லை. அப்படி இருக்க கூடாது. கொடுக்கணும், மனசுல வாங்கின்னு கொடுக்கணும். அதுக்காக கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தவறுதலா நாம கொடுத்தது மிஸ்யூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பாவத்துல நமக்கு பங்கு உண்டு. ரொம்ப பேருக்கு இந்த சூக்ஷ்மம் தெரியாது. மகாபாரதத்துல ஒரு கதை. ஒரு பிராமணர் அந்தனர் பூஜை பண்ணியிருந்தார். வாசல்ல ஒரு பிச்சைக்காரன், அவன் மீனவன், அவன் பிச்சை கேட்டான். அவனுக்கு அரைப்படி அரிசி போட்டா. அவன் உண்மையா பசி எடுத்து அந்த காலத்துல எல்லாம் அக்ரஹாரத்துல அரிசி தான் போடுவார்கள் பிச்சை கேட்டா. அதனாலேயே இந்த பிச்சைக்காரர்களை, பிக்ஷை எடுக்கிறவர்களை பார்த்தா தெரியும். கால வேளையில அக்ரஹாரத்தில் எடுப்பார்கள், இரவு வேளையில மற்ற தெருக்கள் எடுப்பார்கள். அவர்கள் சாப்பாடு போடுவார்கள். அரிசி போட்ட உடனே அந்த அரிசியை கொண்டு போய் கடையில வித்தான். அதுல ஒரு தூண்டில் முள் வாங்கினான். அதை வச்சு மீன் பிடிச்சா. அன்னைக்கு நல்லா வந்தது மீன். அந்த லாபத்தை வச்சுன்னு ஒரு வலை வாங்கினான். அதுல நிறைய அந்த லாபத்தை வச்சுட்டு ஒரு இது வாங்கினான், கட்டுமரம் வாங்கினான். இப்படி விருத்தியாகி அவனுடைய வியாபாரம் மேல 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 இன்க்ரீஸ் ஆகி கடைசியில கண்டெய்னர்ல எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு மீன் வியாபாரம் பெருசா எடுத்தவன். அந்த பிச்சை எடுத்தவனுக்கு என்ன சார், பிச்சை எடுத்தவனுக்கு கண்டெய்னர்ல வியாபாரம் பண்ற அளவுக்கு பணக்காரன் ஆயிட்டானா? அப்படிதான். இப்ப நாம எல்லாமே ஓட்டு பிச்சை போடுறவன் எல்லாமே எல்லாரும் அப்படித்தானே இருக்கான். கோடீஸ்வரனா தானே இருக்கான்னு சொல்லுவோம். பெருசாயிட்டான், ரொம்ப பணக்காரன் ஆயிட்டான். ஒரு நாளைக்கு இந்த பிராமணர் இருக்கார் பாருங்க, இந்த பிச்சை போட்டாரே, அவர் செத்து போனார். அவரை கொண்டு போய் யமதர்மராஜன் முன்னாடி நிறுத்தினார்கள். இவரோட கணக்க சொல்றான், சித்திரகுப்தன். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. குப்தம்னா ரகசியமானது, சித்திரம்னா படம். பிசிக்ஸ் படிக்கிறவாளுக்கு சொல்றது புரியும். இங்கேருந்து அந்த ஸ்பீக்கரை போய் நான் தொடணும்னு நான் நினைச்சேன்னா, நான் இங்க உட்கார்ந்து இருந்தாலும் என்னோட வேர்ஸ் அவ்வளவு தூரம் போகும். இப்படி நினைச்ச ஒண்ணு. ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனான்னா, திருடன் வந்துட்டு போனான்னா, நாய் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் என்னத்தை விட்டுட்டு போறான், நாய் கண்டுபிடிக்கிறது. இது புரிஞ்சா புரியும். அந்த செயல்கள் இருக்கு பாருங்க, அது அழியறது இல்லை, அது வேர்ஸா இருக்கு. அதை படிக்கிறவனுக்கு தான் சித்திரகுப்தன் பேரு. நீ ஒண்ணு இங்க இருக்கிற ரகசியமா ஒன்ன பார்த்துன்னு அர்த்தம் இல்லை. அவன் இவரை பத்தி சொல்லும் போது, இவர் ரொம்ப புனிதமானவர், நித்தியப்படி காலையில எழுந்தி குளிச்சு சிவபூஜை பண்ணுவார், நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவார், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுவார். இப்படிலாம் அவரை பத்தி சொல்லிட்டு லாரியாக கண்டெய்னராக மீன் வியாபாரம் செய்திருக்காருமா. சிவசிவான்னார் அவர். நான் மீன் வியாபாரங்கள்லாம் பண்ணவே இல்லையே, நான் வேதம் ஓதற அந்தனா, நான் ஏன் மீன் அந்த காலத்துல எல்லாம் ஒரு என்னென்ன பேர் என்ன பண்ணுவார்கள்னு ஒரு கணக்கு உண்டு. இதுல உயர்வு தாழ்வு எல்லாம் விஷயம் இல்லை, அந்த தொழிலையே தெரியும் நமக்கு. நான் அதை பண்ணவே இல்லையேன்னு.
இல்லையா உங்க கணக்குல தானே இருக்குன்னு ஆகும். இந்த பொய் கணக்கு இஞ்சி வந்துருத்தான்னு நீங்க மீன் வியாபாரம் பண்ணிருக்கீங்க தான் கணக்குல இருக்குன்னா உடனே யமதர்மராஜன் கேட்டா கரெக்டா கணக்கா பரட்டா பாருன்னா பார்த்தா அந்த செம்படவன் பண்ணின மீன் வியாபாரம் முழுக்க இவர் கணக்குல இருக்கு. இந்த பழைய கால பிஎஸ்என்எல் பில்லு மாதிரி எவனோ போன் பண்ணிட்டு போடுவான், நமக்கு வரும் பில்லு. கேட்டா பணத்தை கட்டு அப்புறம் பேசுமா, ஏன்னா போனை கட் பண்ணிடுவேன். என்ன ஆட்டம் கொஞ்சமா நெஞ்சமா சொல்லுங்க. உடனே சொன்னார், நான் தானம் தானே பண்ணினேன். அவர் நீ தானம் பண்ணினாலும் அவ்வளோ பெரிய வியாபாரம் அவன் பண்ணுவதற்கு கேபிட்டல் நீ போட்டார், அப்படி அரிசி தானே. இதை ஞாபகம் வச்சுன்னு ஷேர் வாங்குறத யோஜனை பண்ணும். இதுல புண்ணியமா பாவமா அப்படிங்கறதெல்லாம் மனசுல வாங்கிக்காம நாம வெறும் லாபம் மட்டும் வருதுன்னு நினைச்சுன்னு போனோம்னா பாவத்திலையும் பங்கு உண்டு. அதுக்காக சொல்ல வர இவருக்கு விழ இவர் இந்த நடுநாடு அப்படிங்கிற இடத்துல இவர் பிறக்கிறார். திருமுனைப்பாடி நாடுன்னு பேரு. இவருடைய அப்பாவுக்கு புகழனார்னு பேரு, அம்மாவுக்கு மாது இனியார்னு பேரு. இவருக்கு ஒரு சகோதரி உண்டு, திலகவதின்னு பேரு, அக்கா. திலகவதி பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் பிறக்கிறார் இவர். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் அழகையில் கலை துரைப்ப துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளக்கு கதிர் போல மலரும் அருள் நீக்கியார் திரு அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் குழந்தை பெத்துக்கிறதே. இன்னைக்கு வேணா குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு வசதிகள்லாம் இருக்கு, அந்த காலம் அப்படி கிடையாது. மனக்கட்டுப்பாடு இருந்தாதான் அப்படி பெத்துக்காம இருக்க முடியும். எப்படி இருக்கும்னா சில வீட்டுக்கு போனோம்னா அந்த காலத்துல எல்லாம் 10-12 வரிசையா இருக்கும். அது மாதிரி இல்லை இவர்களுடைய வாழ்க்கை. திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் பிறக்கிறார். இவருக்கு மருள் நீக்கியார்னு பேரு. பிறக்கிறதே தாய் தந்தையர்கள் வச்ச பெயர் மருள் நீக்கியார். கொஞ்ச நாள்ல இந்த இவருக்கு 7 வயசு, அக்காவுக்கு 12 வயசு திலகவதியாருக்கு. இந்த திலகவதியார பல்லவர்களுடைய அரசன் அப்ப மகேந்திர பல்லவன். அங்க ராஜாவா இருந்தது நாவுக்கரச நாயனார் காலத்துல மகேந்திர பல்லவன் தான் ராஜா. அவனுடைய சேனாதிபதிக்கு கலிப்பகையனார்னு பேர். அந்த கலிப்பகையனார் இந்த திலகவதியார மனம் பேசி முடிக்கிறார். அந்த காலத்துல எல்லாம் பிள்ளை வீட்டுக்காரர்கள் தான் பெண்ணு வீட்டுல பொண்ணு கேட்கணும். நம்ம சாஸ்திரம் அப்படிதான், வரப்பிரேஷனம்னு பேரு இருக்கு. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். நடுப்புல கொஞ்ச காலம் மாறி இருந்தது. இப்ப தொங்கலாம் புள்ள வீட்டுக்காரன். எங்கிட்ட என்ன சொல்றா, போன் பண்ணா போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாமாமா. ஜாதக அனுப்பிச்சேனே மாமி தான் பேசுறா, மாமா பேச மாட்டேங்கிற. ஜாதகம் அனுப்பிச்சேனே மாமின்னா பொண்ணு ஒன்றும் பதில் சொல்லலைங்கிறா. பொண்ணை கேட்டு சொல்ல, பொண்ணு எப்ப சொல்லுவானா எங்களுக்கே தெரியாதுங்கிறார். வர வர அக்கிரமத்துக்கு அறவில்லையான்னு கேட்கிறா. பொல்லைய பெத்தவா. நான் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன், எத்தனை பாடுபடுத்தி இந்த பாவத்தை அடைஞ்சதுனாலதான் இப்படி இருக்கு. நல்ல பொண்ணெல்லாம் பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஹிம்சை பண்ணி எவ்வளோ கண்ணீர் விடுவா. ஏழ்மை வேற, கஷ்டம் வேற, எல்லாம் பதில், எல்லாத்துக்கும் பதில் உண்டு. கணக்க முடிக்காம கிளம்ப முடியாது யாரா இருந்தாலும். அந்த கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா நிம்மதியா இருக்கும் வாழ்க்கை. அந்த பாட்டுக்கு ருட்டீனா போயிட்டே இருக்கும். அதுல குளறுபடி இருந்தாதான் ஆடிட்டரை தேடி ஓடி வரணும்.
அந்த கணக்குக்கு ஆடிட்டரை தேடி வரணும், இந்த கணக்குக்கு எங்களை மாதிரி பரிகாரம் பண்றவாளை தேடி வரணும். இது எப்படி சரி பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு. அதுவுமே எல்லாத்தையும் பண்ண முடியாது, பண்றதுதான் பண்ணணும். ஏன்னா சில கணக்குல ஆடிட்டர் கை வச்சா ஆடிட்டருக்கு சேர்த்து நோட்டீஸ் வரும். அது மாதிரி இது சில பரிகாரங்கள் பண்றவனையும் பாதிக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். கலிப்பகையனார் பெண்ணு கேட்டு வந்து பரிசம் போட்டு நிச்சயம் பண்ணியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு. கல்யாணம் தேதி இன்னும் தீர்மானம் பண்ணல, நிச்சயம்தான் பண்ணியிருக்கார்கள். அதற்குள்ள புலிகேசின்னு ஒருத்தன் வாதாபி ஆடிட்டர் கேட்டாரு. அந்த கதை இப்பதான் வருது. இரண்டாம் புலிகேசின்னு பேர் அவனுக்கு. அவன் வாதாபியிலேருந்து காஞ்சிபுரத்தின் மேல படையெடுத்து வரான். வந்து காஞ்சிபுரத்தை துவம்சம் பண்ணி விடுறான். ஒரு பக்கம் பின்காலத்தில் எடுத்தோம்னா வெளி தேசத்துக்காரர்கள் வந்து நாசம் பண்ணினார்கள் நம்ம நாட்டை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இந்த 2000 வருஷத்துக்குள்ள, அதுக்கு முன்னாடி சொல்லல, 2000 வருஷத்துக்குள்ள, 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்குள்ள உள்நாட்டுக்குள்ளேயே நிரம்ப போகும். அதனாலதான் வெளிநாட்டுக்காரன் வந்ததே. மதுரையில வந்து மாலிக் கபூர் வந்தான்னா அவனா வரல, சுந்தரபாண்டியன் சொல்லி அனுப்பிச்சதுனாலதான் வந்தான். சோ பாண்டியர்களுக்குள்ள பகையினாலதான் அவனை கூப்பிட்டது. இது மாதிரி ஒன்னொன்னையும் கவனிச்சோம்னா நாமளே தான் அந்த இடைஞ்சலை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது. நாம எண்ணத்தினால நம் நாடு இப்படி நாசமாச்சு, எண்ணத்தினால நம்மளை சூறையாடினார்கள், எண்ணத்தினால நாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற அறிவை நமக்கு அடைஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு இப்படி இருக்க மாட்டோம். நமக்குள்ள பிரிவினை இருந்தது, அதனால அவர்கள் நம்மளை அடிமைப்படுத்தினார்கள். இன்னைய பெரியந்தான் அந்த அடிமை மீறல்ல, பிரிவினையும் மீறல்ல. நமக்குள்ள ஒற்றுமை வரல. ஒற்றுமை வந்தா நம்மளை தொடமாட்டான். அதுவும் பிரத்யேகமா இந்துக்களுக்கு ஒற்றுமை குறைவு. ஒற்றுமை வரணும். அது வந்தாதான் பயப்படுவார்கள் நம்மளை கண்டு. தர்மமான ராஜ்யம் இன்னொரு 50 வருஷம் போச்சுன்னா நம்ம கையை விட்டு இந்த நாம யார ராஜான்னு தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜை வச்சுதான் தீர்மானம் பண்ண முடியும். அந்த பர்சன்டேஜே மாறி போயிடும். அப்புறம் நீங்க நினைச்ச மாதிரிலாம் ராஜ்யம் நடக்காது. ரோட்ல பட்டையை போட்டுக்க முடியாது, கொட்டையை போட்டுக்க முடியாது. இந்த பிரச்சனை எல்லாம் வரும். ஞானசம்பந்தர் காலத்தில் அதெல்லாம் உண்டு. பாண்டிய தேசத்துல நின்ற சீர் நெடிமாறன்னு கூன்பாண்டியன்னு பேரவனு சமணர்கள் வந்து அப்படி பாடாப்படுத்தினார்கள். சைவர்கள் யாரும் ரோட்ல நடமாட முடியாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து நம்ம தேசத்தோட சுபாவமே நாம பெருத்தியார் வம்புக்கு போக மாட்டோம். நமக்கு தேடிதான் அவன் வந்து பிரச்சனை பண்றானே தவிர நாம போய் ஒருத்தட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா அதே சமயம் வந்து தமிழ்ல ஒரு வச்சனம் வந்து வீணா வம்புக்கு போக கூடாது, வந்த வம்ப விடக்கூடாது. அந்த வந்த வம்ப விடக்கூடாதுங்கிற அந்த வீரம் இருக்கணும், தொலைச்சுக்கிட்டணும். இவர் என்ன பண்ணினார், கலிப்பகையனார் அந்த போர்ல இறந்து போயிட்டார். இந்த போர் நடக்கிறதவே நாவுக்கரசு நாயனாருடைய அப்பா இறந்து போயிட்டார், அம்மா உடன்கட்டை ஏறிட்டார். இந்த உடன்கட்டை ஏறுறதுங்கிறது மரபுல இருந்திருக்கே தவிர சாஸ்திரத்துல கிடையாது. சாஸ்திரத்துல உடன்கட்டை ஏறணும்னு சொல்லல, மரபுல இருந்திருக்கு. அதுக்கு காரணங்கள்லாம் அது ஒரு பெரிய ஹிஸ்டரியா நான் சொல்லுவேன். ஏன்னா ராஜாங்கத்துல வரும்போது அவர்கள் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றும் போது அந்த அரசியையும் கைப்பற்றணும்னு நினைப்பார்கள். அப்ப அவர்கள் பதிவிரதையா இருக்கிறதுனால இன்னொருத்தன் கைக்கு நாம போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் தீயில விழுந்துருவார்கள். அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்டரியில உள்ள விஷயம். அது இன்னும் சில சாஸ்திர ரீதியா கதைகள்ல பாக்கறதே சாஸ்திரத்துல உடன்கட்டை ஏறுன்னு சொல்லல, இவர்களுடைய ஒரு ஈடுபாடு. அது மாதிரி இவள் அனுமரணம் பண்ணிட்டால், அனுமரணம்னா உடன்கட்டை ஏறுறது. இந்த கலிப்பகையனாரும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டார். திலகவதியாரும் உயிரை விடலாம்னு நினைக்கிறதே நாவுக்கரசர் சொன்னார், எனக்கு அப்பா அம்மா இருந்தா அப்பா அம்மா போயாச்சு, இப்ப நீ தான் இருக்க, நீனும் போயிட்டேன்னா எனக்கு யாருமே கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன்னா உனக்கு முன்னாடி நான் உயிரை விட்டுடுறேன், நீனும் உயிரை விட்டு தீய மூட்டி
அந்த நிலையில் மிக புலம்பி அன்னையும் அத்தனும் அகன்ற பிள்ளையும் நான் உமை வணங்க பெறுதலால் உயிர் தரித்தேன். என்னை நீ தணிக்கை விட்டேகு வீரியனில் யாழும் முன்னம் உயிர் நீப்பன் என முழுந்திடரின் அழுந்தினார். அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. உமை வணங்க பெறுதலால் உயிர் தரித்தேன், என்னை இனி தணிக்கை விட்டேகுவீர். என்னை விட்டு நீ போயிடுவேன்னா யானும் உயிர் நீப்பேன், நானும் உயிரை விடுறேன்னா. இவளுக்கு அந்த தர்மம் தடுக்கிறது. ஏன்னா சாஸ்திரங்கள்ல அப்பா இல்லைன்னா யார் அப்பான்னா மூத்த அண்ணா தான் அப்பா. ஜேஷ்ட பிராதா பிதிருசமஹா அப்படின்னு சாஸ்திரம். இந்த நம்ம வாழ்வியல் முறையில அதை கடைபிடித்தோம் நாமெல்லாம். அண்ணா அண்ணா அப்பா மாதிரி. அவருக்கு எய்த்து பேச மாட்டாரு, அண்ணாவை நான் எய்த்து பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவா. ஏன்னா அப்பா மாதிரி. அது மாதிரி சகோதரி இருந்தா அம்மா மாதிரி. சகோதரி இருந்தா அம்மாவுக்கு சமானம் சகோதரி, அக்கா. அதனாலயே உபநயனத்துல அம்மா இல்லாத குழந்தையா இருந்தா முதல்ல யார்கிட்ட பிக்ஷை எடுக்கணுங்கிறதே மாதரமக்ரே பிக்ஷேதா அப்படிங்கிறது. அம்மாட்ட தான் பிக்ஷை எடுக்கணுங்கிறது. அம்மா இல்லைன்னா என்ன பண்றதுனால் பகினியும் அக்ரே பிக்ஷேதான்னு சகோதரிகிட்ட போய் எடுன்னு அம்மாவுக்கு சமானமா சொல்லியிருக்கு. அதனால இவள் அம்மாவா இருக்கிறதுனால இவனுக்காக உயிர் தரிக்கணும்னு நினைச்சா, இவனை வளர்க்கணுங்கிறதுக்காக உயிர் தரிக்கணும்னு நினைச்சா.